நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ளவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட்டு அப்பா எங்களை வார்த்தையினால் அபிஷேகிக்கிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தையானது எங்களுக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றும் அந்த வார்த்தை எங்களோடு பேசி கொண்டிருக்கிறது, எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, எங்கள் ஆவிக்குரிய உன்னத பலத்தினால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை என்பதையும், ஒரு மனிதனை விடுதலையாக்குகிறது தேவனுடைய சத்தியம் என்பதையும், ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கப் போகிறது தேவனுடைய வார்த்தை என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, ஆகவே அந்த வார்த்தையானது எங்கள் மத்தியிலே ஆண்டவரை பொழிந்தருளும்படியாய், அந்த வார்த்தையை கேட்கிற உள்ளங்கள் அதன்படி தங்களை காத்துக்கொள்ள, அப்பா இதோ ஆண்டவரை தேவனுடைய ராஜ்யத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தேவன் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். வருகிற தேவதாசரை அப்பா நீர் இந்த 2 நாட்களாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறதற்காக நன்றி. இந்த இறுதி நாளிலும் பரிசுத்த ஆவியான ஒரு மத்தியிலே இடைப்பட்டு ஆவியின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வேத வார்த்தையின் பகுதி ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். ஆவியானுடைய மகிமை எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். நாங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பக்கூடாதப்பா. உம்முடைய ஆவின் நிறைவை பெற்றவர்களாய் நாங்கள் திரும்பி செல்ல தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. துதி கன மகிமை யாவற்றும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகும்படியாய் எங்கள் மீட்பரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். தர்மையான மாலையிலும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, கர்த்தர் இந்த 2-3 நாட்களும் உங்களோடு ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி, அனுமதித்து அழைப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இயேசு நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா என்னும் நாமமுள்ளோரே, உமது நாமமும் மகிமையன்றோ. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்கை யாரும் நூறாய் மாற்றுகிறீர். ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாகவே மாற்றுகிறீர். பாவியாம் என்னை நினைக்க மன்னான நானே மாத்திரமையா. பாவியா என்னை நினைக்க
நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். நரகாக்கினையில் நின்று சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். பாவியா என்னை நினைக்க மண்ணான நானே மாத்திரமையா. பாவியா என்னை நினைக்க மண்ணான நானே மாத்திரமையா. தேவதூதரிடம் மகிமைனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிடம் மகிமைனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். யெகோவா என்னும் நாமமுள்ளோரே, உமது சமூகம் இன்பமே. ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாகவே மாற்றுகின்றேன். ஆளுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாகவே மாற்றுகிறேன். பாவியா என்னை நினைக்க மண்ணான நானே மாத்திரமையா. பாவியா என்னை நினைக்க மண்ணான நானே மாத்திரமையா. தேவதூதரிடம் மகிமைனாய் என்னை மாற்றினார். தேவதூதரிடம் மகிமைனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. அல்லேலூயா. பரலோக பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த மாலையிலும் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்கள் மீது பாராட்டின உமது அன்புக்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும்? அடியார்களை தேவ தூதர்களை காட்டிலும் மேன்மைக்குரியவர்களாய் மகிமையினாலும் கனத்தினாலும் நிறைத்து உம்முடைய நாமத்தை தரித்து உம்முடைய பிள்ளைகள் என்கிறதான சுதந்திரத்தை தந்து இதுவரைக்கும் இந்த பூமியிலே எங்களை நடத்தின உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லி இப்போதும் ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாசித்த வசனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உம்முடைய வார்த்தையை அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும்படி ஆவியிலே இதை நடத்தும் ஐயா. ஆவியானவர் பேசும் பேசும் பேசும். தடைகள் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் உம்முடைய நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே விடுதலையோடு கிரியை நடப்பியும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நம்மை எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே நம்மை பார்த்து அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மகிமையான மேன்மைக்காக, மகிமையான உன்னதமான சிறப்பான இப்படி ஒரு தன்மையை நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பார்வைக்கு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவரை நம்பி அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாம் எல்லாரும் அவருடைய பார்வையிலே அருமையானவர்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு விசேஷித்த பாக்கியம் என்று பாருங்கள். உலகத்திலே சாதாரண ஒரு மனிதன், ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் அல்லது ஒரு தலைவன் ஒருவனோடு ஐக்கிய அன்பாய் இருந்து அவர்களோடு இருக்கிறதை நினைத்து பெருமைப்பட்டு கொள்ளுவார்கள். நான் யார் தெரியுமா, நான் யாரோடு இருக்கிறேன் தெரியுமா, எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் இருக்கிறது என்று பேசுவார்கள். பேசுகிறது போலவே இல்லாமல் போய்விடும் சீக்கிரத்தில். ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் எவ்வளவு மேன்மையான ஸ்தானத்தில், மகிமையான ஸ்தானத்தில் தம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் பாராதபடி அவருடைய பார்வை மிக மேன்மைக்கும் மகிமைக்குரிய ஒரு பார்வையாகவே இருக்கிறது. அல்லேலூயா. யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை நேசிக்காமல் போனாலும், யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும், யார் உங்களை கண்டும் காணாமல் போனாலும் கவலைப்படாதீர்கள். உங்களை நேசித்து அன்பு காட்டுகிற ஒரு தெய்வம் இயேசு உண்டு. அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்கள். ஆங்கிலத்தில் ப்ரீசியஸ் என்று இருக்கிறது, விலையேற பெற்றது என்று. ப்ரீசியஸ், விலையேற பெற்றவர்கள். எப்பொழுது சொல்லுகிறார் என்றால் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ என் அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை. எதிர்மறையான சம்பவங்கள் நடக்கிறது, விரும்பாத சம்பவங்கள் நடக்கிறது, வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடாத காரியங்கள், தண்ணீர் கடக்க முடியாத நிலை, ஆறு அப்படிப்பட்ட சூழ்நிலை, அக்கினி, இப்படிப்பட்ட நாம் விரும்பாததும் நமக்கு இதை தேவையில்லை என்று நாம் நினைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் சொல்லுகிறாரு, அருமையானவர்களே, இந்த மாதிரியான நிலையில் இருந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலையை சந்தித்தாலும், உங்களுக்கு விருப்பமில்லாத பாதையிலே உங்கள் வாழ்க்கை இருந்தாலும், அல்லது நீங்கள் நஷ்டத்தையோ அல்லது மன கஷ்டத்தையோ சந்திக்க வேண்டிய பாதையாக இருந்தாலும் பயப்படாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானவர் என்று சொல்லுகிறான். இந்த மாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், தம்மை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவருடைய பார்வை விசேஷித்த ஒரு பார்வை. நீங்கள் அவராலே அருமை ஆனவர்களாக பார்க்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அதனால் இதில் 4 முக்கியமான தலைப்பு, 4 காரியம் இருக்கிறது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், உன்னை கனம் பண்ணேன், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆகையினால் உனக்கு மனுஷர்களுக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று 4 முக்கியமான வாக்கு தத்தத்தை போல உள்ள வார்த்தையை கர்த்தர் தருகிறார். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆயினாலே நம்மை பார்த்து அருமையானவர்கள் என்று சொல்லுகிறது ஏதோ நம்மிடத்தில் இருக்கிற விலை மதிப்பற்ற பொருட்களை கொண்டோ, உலக மனிதன் பார்க்கிற வெளித்தோற்றத்தின்படி நம்மிடத்தில் இருக்கிற அந்தஸ்து அல்லது புகழ், பணம், படிப்பு, பட்டம், இவைகளை பார்த்து நீ அருமையானவன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் நம்மை அருமையானவர்கள் என்று சொல்லுகிறதற்கு அவருடைய பார்வை முற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பார்வையிலே சொல்லுகிறார். உலகம் பார்க்கிற விதம் வேறு. உலகம் நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தால், அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற விதமாக நாம் நடந்தால் நம்மை புகழுவார்கள், போற்றுவார்கள், மேன்மைப்படுத்துவார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட உலக பொருட்களை கொண்டு, அழிந்து போகிற பொருட்களை கொண்டு ஒரு நாளும் ஒருவரை கணக்கிடுகிறவரல்ல, மதிப்பிடுகிறவரல்ல. அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதில்லை. தம்முடைய சித்தத்தை செய்கிற தம்முடைய பிள்ளைகளைத்தான் கர்த்தர் என் பார்வைக்கு அருமையானவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் அருமையானவர்களாக இருப்பதற்கு என்ன, அப்படி என்ன நமக்கு மேன்மை? ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். உபாகமம் 33:14 வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 33:14. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும்
அருமையான பலன்களினாலும். கவனிங்கள், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கவனிங்கள், உலக பிரகாரமான சில செடிகள் காய்க்கிறது. இந்த காய் பழுக்க வேண்டுமானால் சூரிய வெளிச்சம் அதன் மீது பட வேண்டும். சயின்ஸ் அல்லது விவசாயிகளை போய் கேட்டு பாருங்கள், தெரியும். அது எந்த பழமாக இருந்தாலும் சரி, அந்த பழம் பழுக்க வேண்டுமானால் சூரிய வெளிச்சம் அதிலே பட வேண்டும். அதனால தான் வேதத்தில் வாடையே எழும்பு தென்றலே வா என்று. தென்றல் என்றால் குளிர்ந்த காற்று, வாடை என்றால் உஷ்ண காற்று. இந்த உஷ்ண காற்று அல்லது சூரியத்தினுடைய வெளிச்சம் அல்லது சூரியத்தினுடைய வெப்பம் இந்த காய்த்து வருகிற காய்கள் மீது படும்போது அது என்னவாக மாறுகிறது? அருமையான கனிகளாக மாறுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு நீதியின் சூரியன். இந்த நீதியின் சூரியன் நம் ஒவ்வொருவர் மீதும் உதிக்கும் போது, இந்த நீதியின் சூரியன் நம் ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கும்போது, இந்த நீதியின் சூரியன் நம்மோடு இருக்கும்போது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கனி நிறைந்த வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய சுபாவங்களை கர்த்தர் உருவாக்கப் போகிறார். கனி என்றால் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று 9 விதமான நற்குணங்களை காட்டுகிறது ஆவியின் கனி. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் தேவனுடைய பார்வையில் அருமையாக்கப்படுகிறோம். ஏதோ பணத்தை கொண்டோ அல்லது சொத்துக்களை கொண்டு நாம் அருமையாக்கப்படுகிறது அல்ல. தெய்வீக சுபாவத்தினாலே, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய மாமிச சுபாவங்கள் நம்மை விட்டு அகற்றி ஆவியின் கனி கொடுக்கக்கூடிய தெய்வீக தன்மை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். அதுதான் அருமையான கனிகள். கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கிகள், தேவனுக்கு பிரியமில்லாத மாம்சீக சுபாவங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் நம்மை விட்டு மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக அன்பும் நேசமும் கீழ்ப்படிதலும் தாழ்மையும், அப்படிப்பட்ட தெய்வீக தன்மை, நற்குணம், சாந்தம் என்று சொல்லுகிற ஆவியின் நல்ல குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் என் பார்வைக்கு அருமையானவர்கள். உலகத்தாருக்கு இந்த நம்பிக்கை கிடையாது. ரட்சிக்கப்படாதவனுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. இயேசுவை அறியாதவனுக்கு இது கிடையாது. அவன் முரட்டுத்தனத்தில் மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தம்முடைய வசனத்தை உபதேசித்து, அவருடைய உள்ளான மனிதனிலே தெய்வீக மகிமையின் சாயலை உருவாக்கக்கூடிய தேவ சுபாவத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி நற்குணத்தை நமக்குள்ள உருவாக்கி நம்மை அருமையானவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அது சொல்லுகிறது, அடுத்தது சொல்லுகிறது, சந்திரனுடைய பக்குவம். சந்திரனுடைய பக்குவத்தினால் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்கள். சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளியை வாங்கி சந்திரன் பிரகாசிக்கிறது. சந்திரன் தன்னைத்தானே பிரகாசிக்காது. சூரியனிடத்திலிருந்து ஒளியை வாங்கி இரவு நேரத்திலே சந்திரன் பிரகாசிக்கிறது. அப்படியானால் அது எதை காட்டுகிறது? நீதியின் சூரியனாகிய இயேசுவினிடத்திலிருந்து இந்த சந்திரன் கிருபைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆயினாலே நாம் இயேசுவிடத்திலிருந்து வாங்குகிற வெளிச்சம் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறது. இந்த கிருபையினாலே நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறோம், நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த கிருபையினால தான் இன்றைக்கு நாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கிருபையினால தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையை இந்த ஒரு நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. அல்லேலூயா. அது தேவன் நமக்கு தந்திருக்கிற பலன். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நாம் எந்த நிலையில் இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலன்களை தந்திருக்கிறாரே. இது எப்படி? கிருபை. அதுதான் சந்திரனுடைய பக்குவத்தினாலே அருமையான பலன்கள் என்றால், இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா நன்மைகளும் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையின் ஆசீர்வாதமே, கிருபையின் நன்மையே.
அதனால தான் சொல்கிறது சந்திரனுடைய அருமையான பலன்களினால் என்று. அப்ப கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த பலனை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, நீங்க என் பார்வைக்கு அருமையானவர், என் மகனே என் மகளே நீ என் பார்வைக்கு அருமையானவர். ஏன்? என்னுடைய கிருபையினாலே நீ நன்மை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். ஓ, என்னுடைய சூரிய வெளிச்சத்தில் என்னுடைய முகத்தின் பிரகாசத்தினாலே உன்னுடைய மாமிச கோபங்கள் மாற்றப்பட்டு தெய்வீக தன்மைக்குள்ள மாறிக்கொண்டு இருக்கிறாய். ஆயினாலே நீ அருமையானவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியம். அருமையான தானியம் என்பது, இந்த தானியம் என்பது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பிடப்படுகிறது, தேவனுடைய வசனத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆயினாலே தானியம் என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் தம்முடைய ஆழமான தம்முடைய ஆசீர்வாதமான தேவனுடைய உபதேசம், சத்தியம், ஆண்டவர் சபையிலே உங்களுக்கு புது புது சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி புது புது ஆவிக்குரிய ஆழமான உபதேசத்தை கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துகிறார். அல்லேலூயா. தானியம் ஆகாரத்துக்குரியது. சரீரத்தை வளர்ப்பதற்கு தானியம் மிக முக்கியமானது. அதை போல நம்முடைய ஆத்துமா வளர்வதற்கு நாம் உண்ண வேண்டிய ஆகாரம் தேவனுடைய சத்தியம், தேவனுடைய உபதேசம். பரிசுத்தவான்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற புதிய புதிய வெளிச்சத்தின் வெளிப்பாடாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பலனை கொடுக்கிறது, ஆத்துமாவுக்கு புஷ்டியை கொடுக்கிறது, உள்ளான மனிதனிலே நமக்கு ஒரு நன்மையை உண்டாக்குறது. அல்லேலூயா. ஆயினால்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு தானியத்தின் உள்ள அருமையான தானியங்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே நீங்கள் கூடுகிறீர்களோ தம்முடைய தாசர்களை கொண்டு ஆழமான தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் ஆத்துமா நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாக வாழுவதற்கு தேவ சத்தியத்தை கர்த்தர் சபையிலே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லைங்க. அவங்களுக்கு உபதேசமே கிடையாது, அறிவுரை கிடையாது, வேதம் கிடையாது, வசனம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏன் அருமையானவர்கள்? தேவன் நமக்கு ஒரு பைபிளை கையிலே கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து, இந்த வார்த்தையை கேட்கவும் இந்த வார்த்தையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே. அப்படியானால் நாம் எவ்வளவு அருமையானவர்கள், தேவன் நம்மை எவ்வளவு அருமையானவர்களாய் பார்க்கிறார். ஏதோ சூழ்நிலை நிமித்தமாக அல்ல, தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்களால்தான் தேவன் இந்த உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். தேவன் இந்த சபையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இங்கே உங்களுக்கு ஒரு சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. எதற்காக? உங்கள் ஆத்துமா இயேசுவுக்கு ஏற்ற விதமாய் புஷ்டி அடைய வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும், பக்தி வைராக்கியம் அடைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக பிரசங்கிக்கப்படுகிற உபதேசம்தான் தானியத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நான் நல்ல சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன், நல்ல வசனம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, ஆயினாலே நீங்கள் அருமையானவர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 36:7 வாசிங்கள். 36ஆம் சங்கீதம் 7வது வசனம். சீக்கிரமா வாசி. உம்முடைய கிருபை எவ்வளவு தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஏன் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார்? சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஏன் அப்படி ஆண்டவர் சொல்ல வேண்டும்? நீ என் பார்வைக்கு அருமையானவர் என்று சொல்லுகிறதுக்கு காரணம், தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த கிருபை, இயேசுவை பின்பற்றவர்களுக்கு தான் இந்த கிருபை, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு தான் இந்த கிருபை. உலகத்தானுக்கு, ரட்சிக்கப்படாத துன்மார்க்கனுக்கு, புறஜாதியானுக்கு இந்த கிருபை இல்லை. அதனால தான் சொல்றார், கிருபையை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள், கிருபையை பெற்ற நீங்கள் அவர் பார்வையில் அருமையானவர்கள். ஆயினாலே இந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோமே, எவ்வளவு அருமையான வாழ்க்கை. இந்த கிருபை நம்மோடு இருக்கும் வரைக்கும் நாம் நிர்மூலமாக மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த கிருபை நம்மோடு இருக்கும் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, ஓ கிருபைக்குட்பட்டு இருக்கிற நீங்கள் உங்களை பாவம் மேற்கொள்ளாது, பிசாசு நெருங்க முடியாது, அசுத்தங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து இருக்கிறது. அதனால் எவ்வளவு அருமையானது கிருபையை பெற்றிருக்கிற நீங்கள். ஓ பரிசுத்தத்துக்கு எதுவான வாழ்க்கை, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மகிமையானது. சங்கீதம் 90 சொல்லுகிறது, காலைதோறும் இந்த கிருபையினாலே கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குகிறார். செல்வப்பிரியன் செல்வத்தினாலே திருப்தி ஆகிறதில்லை, பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி ஆகிறதில்லை. அருமையான சபையே, விசுவாசிகளே, உலகம் பணத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ திருப்தி அடைகிறதில்லை. ஆனால் தேவனோ தம்முடைய பிள்ளைகளை காலைதோறும் தம்முடைய கிருபையினாலே திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நான் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே உமது கிருபையினால் என்னை திருப்தி ஆக்கும். அல்லேலூயா. ஓ எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு நீங்க அருமையானவர்கள், எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். தேவன் ஏன் அதை சொல்லக்கூடாது? என் மகனே, என் மகளே, நீ என் பார்வைக்கு அருமையானவர்கள். ஏன்? என் கிருபையினாலே நீ திருப்தியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. காலைதோறும் இந்த கிருபை புதிது என்று எழுதிருக்கு. புதிய கிருபை எப்பொழுது? காலைதோறும். காலையில் எழுந்து கர்த்தருடைய முகத்தை பார்த்து நன்றாக வாய் விட்டு ஸ்தோத்தரிப்பீர்களானால் அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது கிருபையை தருவார். நேற்றத்த கிருபை இல்லை, இன்றைக்கு கிருபை வித்தியாசம். அது முற்றிலும் மேன்மைக்குரியது, மகிமைக்குரியது. நேற்றைக்கு இல்லை. கிருபை என்பது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு ஏற்ற விதமான சூழ்நிலையை நீங்கள் ஜெயிக்க, வெற்றி பெற, ஆசீர்வதிக்கப்பட, சத்துருடைய எல்லா காரியத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புது புது கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் காலை தோறும் அந்த கிருபை புதிது. அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும். குறைஞ்சது ஒரு 5 மணிக்காவது எழுந்து நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. 6 மணி சூரியன் உதித்ததுக்கு பிற்பாடு எழுந்துனீங்கன்னா பழைய கிருபை தான், புது கிருபை கிடைக்காது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலர்கள் சாப்பிடுவதற்கு மன்னாவை பொறுக்க வேண்டும். எப்படி பொறுக்கணும்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பொறுக்கணும். சூரியன் உதித்தாச்சுன்னா மன்னா கரைஞ்சு போயிடும். அன்றைக்கு அவங்க பழைய மன்னா, இல்லைன்னா பட்டினி, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கெஞ்சணும், எப்பா நான் தூங்கிட்டேன், மண்ணா கரைஞ்சி போச்சு, அதனால எனக்கு கொஞ்சம் மண்ணா கொடு, இல்லாட்டா நான் பட்டினி தான் கிடக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கெஞ்சணும். ஆயினாலே இந்த மன்னாவும் கிருபையும் ஒப்பிடப்படுகிறது. ஆயினாலே புது கிருபை வேண்டுமானால் நீங்கள் அதிகாலையில் எழுந்து இயேசுவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்தரித்து பாடி துதியுங்கள். பரலோகம் திறக்கும், புதிய கிருபை இறங்கும். நாள் முழுவதும் நீங்கள் அருமையானவர்களாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். அதனால தான் சொல்றார், தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானதையா, இந்த கிருபையை நீர் எனக்கு தந்து என்னை அருமையான வைத்திருக்கிறீர். ஆயினாலே நான் நிர்மூலமாக்கப்படுவதில்லை. எனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற சகல சத்துருவாகிய சாத்தானுடைய பொல்லாத திட்டங்கள் ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது. ஏன்? கிருபை இருக்கிறது. சங்கீதம் 52:1 சொல்கிறது, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளதே. பலவானா பிசாசு. பிசாசை பார்த்து சங்கீதக்காரன் சொல்கிறான், பிசாசே நீ ஏன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறாய், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? தேவ கிருபை என் மீது இருக்கிறது. ஓ தேவ கிருபை இருக்கிறதே. அருமையான தேவ சபையே, கிருபை எவ்வளவு அருமையான. அதனால தான் சொல்றாரு, என் கிருபையை பெற்ற என் ஜனமே, கிருபையை பெற்ற என் சபையே, கிருபையை பெற்ற என் விசுவாசிகளே, நீங்கள் என் பார்வைக்கு அருமையானவர்கள். 2 பேதுரு 1:1 இப்படி சொல்லுகிறது, அருமையான விசுவாசம் என்று சொல்லுகிறது. வாசிக்க வேண்டாம், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையான விசுவாசம் என்று சொல்லுகிறது. எவ்வளவு பாக்கியமானது. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் தான் விசுவாசி. இந்த விசுவாசி இந்த தேவனுடைய பார்வையில் அருமையா இருப்பதற்கு தேவன் இவர்களுக்கு தந்தது விசுவாசம். இந்த விசுவாசம் என்கிறது ஒரு விதையை போல, அது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு துவக்கி அந்த விசுவாசத்தை முடிக்கும் வரைக்கும் இந்த விசுவாசத்தை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். ஏன் தெரியுமா? கடைசி நாட்களிலே பிசாசு விசுவாச துரோகத்தை சபைக்குள் அனுப்புவான்.
இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொல்லுகிறார், கடைசி நாட்கள் விசுவாசத்தை காண்பாரோ. ஓட்டம் நிறைய தொடங்கினார்கள், ஆரம்பத்தில் ஆண்டவரை பின்பற்றினார்கள். நாட்கள் போக போக விசுவாசம் குன்றிக்கொண்டே போகிறது, குறுகிக்கொண்டே போகிறது. முடிவிலே அந்த விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் இங்கு சொல்லுகிறார், விசுவாசம் எவ்வளவு அருமையானது. ஏன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் இந்த விசுவாசத்திலே கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். விசுவாசியாத இஸ்ரவேலர்கள் அழிக்கப்பட்டார்கள். யூதா 1:5 சொல்லுகிறது. வேதனைக்குரிய வாழ்க்கை. விசுவாசியாத இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போகிற பொழுது அவர்கள் தேவன் மீது உள்ள விசுவாசம் குறைந்து போனது. கர்த்தர் அவர்களை அழித்தார். வேதனையான ஒரு வார்த்தை. ஆயினாலே என்ன வந்தாலும் வரட்டும், எது நடந்தாலும் நடட்டும், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை போல அந்த விசுவாசத்தில் திறமாய் இருக்க வேண்டும். தானியேலுக்கு விரோதமான தாக்கீதுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் தான் தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த அதிகாரி. அவ்வளவு உயர்ந்த அதிகாரத்தில் உள்ள அந்த தானியேலுக்கு விரோதமாய் தாக்கீது நடந்தது. ஆனால் அந்த தாக்கீது இந்த தானியேல் கொஞ்சம் கூட கலங்கவில்லை. வழக்கம் போல போய் ஜெபித்தான், துதித்தான், ஸ்தோத்தரித்தான். அவனுடைய தலையில் இருந்து ஒரு முடி கூட விழவில்லை. சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது. விசுவாசியே, பதறாதே. இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இருக்கிறது. உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானால் நீங்கள் இழந்தால் பரவாயில்லை. ஆனால் இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை, நம்பிக்கையும் 1% கூட நீங்கள் இழக்காமல் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒரு நாளை நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான பாக்கியம். அருமையான பாக்கியம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இது இல்லையே. கர்த்தர் நமக்கு அருமையான பாக்கியத்தை தந்திருக்கிறார். 139:17 சங்கீதத்தில் சொல்லுகிறது, அவருடைய ஆலோசனை அருமையானது. தேவன் கொடுக்கிற ஆலோசனை அருமையானது. நீங்களும் நானும் எப்படி அருமையான ஆக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நடத்தி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான தெய்வம், எவ்வளோ அன்பான தெய்வம். அவர் நமக்கு போதிக்கிறாரா, அப்புறம் நடக்க வேண்டிய வழியில நடத்தி, அப்புறம் கண்ணை வைத்து, ஒரு தகப்பனை போல, தாயை போல, என் மகன் என் மகள் எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில எப்படி நடக்கிறாள், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். ஏன்? ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர். ஆலோசனை அவர் ஆச்சரியமானவர். எந்த பிரச்சனைக்கும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை உண்டு. எந்த நமக்கு விரோதமான காரியத்திலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை உண்டு. பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது மனிதனை அல்ல, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஆலோசனை அனுப்புவார். மிக லகுவாய் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. மனுஷ ஆலோசனை சில சமயத்திலே மாமிசீகத்திலே முடிந்திரும், நஷ்டத்திலே முடிந்திரும், தோல்வியிலே முடிந்திரும். தேவன் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை தவறாய் நடத்த மாட்டார். ஆயினாலே உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு பழகுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை அருமையானவர்களாய் நடத்துவார். அதே 2 பேதுரு 1:4 சொல்கிறது, அருமையான வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்த, ஸ்திரப்படுத்த, அவர்களுக்கு நம்பிக்கை உருவாக்க, அவர் ஏதோ ஒரு குருடனை போல நடத்தாதபடி தம்முடைய வாக்கு தத்தத்தை தந்து அவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடு இரவில் வருடம் ஆரம்பித்த போது இந்த அருமையான ஊழியரை கொண்டு இந்த சபைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரே. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஆனால் அவ்வளோதான் நிற்கிறது. அப்படி அல்லேலூயா. அதுதான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை, தைரியம். அது அருமையானது. கர்த்தர் உங்களை நேசித்ததினாலே கர்த்தர் உங்களை எப்படி இந்த ஆண்டு நடத்துவார், கர்த்தர் எப்படி இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பார், கர்த்தர் இந்த ஆண்டிலே எப்படி உங்களுக்கு நற்கிரிகளை செய்வார், கர்த்தர் இந்த ஆண்டிலே எப்படி நீங்கள் மேன்மை அடைவீர்கள், நன்மையை பெறுவீர்கள் என்பதை கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்தி அதை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. வானம் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை. அதனால இப்படிப்பட்ட நம்பிக்கையும் தைரியத்தையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? வேறே பெரிய கூட்டம் எது? நீங்களும் நானும் தான். அதனால தான் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஏன்? என் வாக்கு தத்தத்தை நீ பெற்றிருக்கிறாய்.
நான் உன்னை நம்பிக்கையாக்குவேன், உன்னை திடப்படுத்துவேன், தைரியப்படுத்துவேன். நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை, பலவீனப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையற்ற நிலையிலே, இருள் சூழ்ந்த நிலையிலே, திக்குமுக்கான சூழ்நிலையிலே நீ பயப்பட வேண்டியதில்லை. என்னுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டால் உனக்கு பாதை வெளிப்படும், வெளிச்சம் உதிக்கும், நீ அதை வெற்றியாய் முடிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் உனக்கு தந்த வாக்குத்தத்தம் அருமையானது. நீ ஒரு நாளும் தத்தளிக்க வேண்டியதில்லை, ஒரு நாளும் உன்னுடைய கால்கள் இடற வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அழகாய் உங்களை நடத்துவார். அதனாலதான் சொல்லுகிறது, சபையே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற நீங்கள் அருமையானவர்கள். அல்லேலூயா. 145ஆம் சங்கீதத்தினுடைய 44 கடைசி வசனம் சொல்லுகிறது, இவ்வித சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். எவ்வித சீரை பெற்ற ஜனம்? அருமையான கனிகள், அருமையான பலன்கள், அருமையான தானியம், அருமையான கிருபை, அருமையான ஆலோசனை, அருமையான விசுவாசம், அருமையான வாக்குத்தத்தம். இப்படிப்பட்ட சீரை பெற்றிருக்கிற சபையே நீங்கள் யார்? பாக்கியவான்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த 25ஆம் ஆண்டு இந்த பூரண சுவிசேஷ எழுப்புதல் சபையில் இருக்கிற அருமையான காக்கலூர் விசுவாசம் மக்களே, கர்த்தர் உங்களை அருமையானவர்களாய் பார்க்கிறார். நீங்கள் நம்புவீர்களானால் இந்த ஆண்டு முடியும் போது இந்த அருமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கனப்படுத்துகிறவர். அல்லேலூயா. உலக மனிதன் நம்மை காட்டிலும் கொஞ்சம் மேன்மை ஆகிவிட்டால், அவர்களை காட்டிலும் நம்ம கொஞ்சம் முன்னுக்கு போனால் கீழே தள்ளத்தான் பார்ப்பாங்க. பாடுறா, எனக்கும் கீழே வந்தான், இப்போ என்னை விட மேலே போக பார்க்குறான், ஆயினாலே அவன் விடக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை கனவீனப்படுத்துவார்கள், அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை கொண்டு வருவார்கள். எந்தெந்த விதத்தில் அவர்களை பேரை கெடுக்க வேண்டுமோ பேரை கெடுப்பதற்கு திட்டமிடுவார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ, அன்பான சபையே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையின் அந்தஸ்தை உயர்த்துகிறவர். அவர் நம்மை கனப்படுத்துகிறவர். படிப்பை பார்த்து, பணத்தை பார்த்து அல்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் மீது அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்கள் கனம் பெற்றவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 28:1 இப்படி சொல்லுகிறது, நீ பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் மேன்மைப்படுத்தப்படுவாய் என்று சொல்கிறது. 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, அவருடைய கரத்தினால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை யாரை வேண்டுமானாலும் மேன்மைப்படுத்த முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் சொல்லுகிறார், நீ கனம் பெற்றாய். சபையே, விசுவாசம் மக்களே, நாம் கர்த்தரிடத்திலே மேன்மை அடையும்படி, உயர்த்தப்படும்படி, நம்முடைய ஸ்தானத்தை இன்னும் கொஞ்சம் மேன்மையாக்கும்படி, நம்முடைய பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கும்படி தேவன் விரும்புகிறதுனால தான் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு கனம் பெற்றாய். நான் ஒரு உதாரணத்தை சொல்ல, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 இப்படி சொல்லுகிறது. சீக்கிரமா வாசிங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதரரை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். கவனிங்கள், போதும். துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அவன் பிறந்த போது அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அங்கே எழுதல. அவன் பிறந்ததே அந்த தாய்க்கே ஒரு வேதனை. இந்த பிள்ளை ஏன் பிறந்தான், எதுக்கு பிறந்தான், இவ்வளவு இந்த பிள்ளை பிறந்ததுனால எனக்கு துக்கமாக இருக்கிறது என்று தாயே அந்த பிள்ளையை குறித்து ஒரு விதமான மன சடங்கி கொள்கிற, மன கசப்படுகிற ஒரு நிலையில இந்த யாபேஸ் வாழுகிறான். அதனாலே தாய் பார்த்தா, உன்னை பெற்றதுனால எனக்கு மனவேதனை உண்டாகிறது என்று யாபேஸ் என்று பேர் வைத்தான். யாபேஸ் என்றால் துக்கம். அவனை பார்க்கிறவர்களெல்லாம் துக்கம் போகிறது பார், அதோ துக்கம் வருகிறது பார், அதோ அங்கே துக்கம் உட்கார்ந்து இருக்கிறது என்று அவனை பல விதங்களிலே கனவீனப்படுத்தி கொண்டிருந்தார்கள், அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன்? அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு விதமான அலட்சியம், நிர்விசாரம்.
அவன் துக்கம் வருகிறது. அந்த குடும்பத்தில் அவன் பிறந்த போது அந்த குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போச்சு. அந்த குடும்பம் கீழே போயிட்டுது. இன்றைக்கும் சில வீடுகள் அப்படித்தான். இந்த பிள்ளை பிறந்ததுனால, இந்த பையன் பிறந்ததுனால என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் தடைபட்டு போச்சு, இவன் அதிர்ஷ்டமே இல்லை என்று பேசுகிற சில துர்ப்பாக்கியவதிகள் இருக்கிறார்கள், துர்ப்பாக்கியவான்கள். தேவன் ஒருவரையும் இந்த பூமியில் அப்படி அனுப்புகிறதில்லை. தேவன் ஒருவரையும் அப்படி துரதிர்ஷ்டர்களை அனுப்புகிறதில்லை. மாமிசீகத்தின் எண்ணத்தின்படி அப்படிப்பட்ட நிலை, அதை தான் இந்த யாபேசினுடைய வாழ்க்கையிலும். இவன் பிறந்ததுனாலே என் குடும்பத்தில் துக்கம் உண்டானது. ஆனால் யாபேசோ இந்த துக்கத்தை அவன் அப்படியே நினைக்கவில்லை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, என்னை உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர், வாசிங்கள், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படி. அதே வார்த்தையை சொல்லுகிறான். இந்த மாதிரி எல்லாம் என்னை பேசி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், ஆண்டவரே இதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசித்து 9வது வசனத்துக்கு போனா நல்லா இருக்கும். அவன் வேண்டிக் கொண்டதினாலே கர்த்தர் என்ன செய்தார்? தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் நம்மை கனவீனப்படுத்தலாம், நம்முடைய நற்பெயருக்கு களங்கத்தை உருவாக்கலாம், நம்முடைய வளர்ச்சியை கண்டு ஆசீர்வாதத்தை கண்டு நமக்கு விரோதமான காரியத்தை செய்யலாம். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை கனப்படுத்தி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தி அந்தஸ்து படுத்தி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் தரம் உயர்த்தப்படும். ஆயினாலே நீங்கள் கர்த்தரை நோக்கி யாபேசை போல நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் இந்த ஆண்டிலே ஒரு கனத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். யாபேஸ் என்கிற பட்டணமே வேதத்தில் இருக்கிறது. அவனுக்கு ஒரு கணம். யாபேஸ் என்கிற பட்டணம், ஒரு ஊருக்கே அவன் பேர் வைக்கப்பட்டது. அவன் துக்கம் எல்லாம் மறைந்தது. சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யார்? தம்முடைய பிள்ளைகளை கீழாக்குகிறவர் அல்ல, அவர் கனப்படுத்துகிறவர். உலகம் வேணுமானால் அவர்களை கேலி பண்ணி பரியாசம் பண்ணி நிந்திக்கும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நம்மை அவருடைய பார்வையிலே கனத்துக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். கர்த்தர் கனத்துக்குரியவர்களாய் உங்களை தெரிந்திருக்கிறார். ஆயினாலே நம்முடைய உள்ளம் மகிழ வேண்டும். ஆண்டவரே, என்னை கனப்படுத்த போகிறீரே என்று நீங்கள் நினைப்பீர்களான கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அங்கே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார் போட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பேதுரு, யோவான் படிப்பறிவில்லாத மீனவர்கள். இவர்கள் பள்ளிக்கூட வாசலுக்கே போகாதவர்கள். ஆனால் இப்பொழுதோ இந்த பேதுரு யோவானும் ரோட்டிலே போகிற பொழுது இந்த பேதுருனுடைய நிழல் பட்டால் வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்படுவார்களே, தேசத்தை கலக்குகிறார்களே, தேவ வல்லமை இறங்கிறதே. அங்கே பிறவியிலேயே முடவனாய் பிறந்தவன் எழுந்து நடக்கிறான், நடந்து குதிக்கிறான், குதித்து தேவனை துதிக்கிறானே. அப்படிப்பட்ட கனத்துக்குரிய மகிமையான காரியத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ளே தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் படிப்பு கனப்படுத்தல, இவங்க பணம், இவங்க சமுதாயத்தில் இருக்கிற நற்பெயர் இவர்களுக்கு கனத்தை கொண்டு வரவில்லை. அவர்கள் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவை நம்பினதினாலே அவர்கள் படிக்காவிட்டாலும் அவர்களை தேவன் கனப்படுத்தியே உயர்த்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனிதனை போல் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு சமயம் நினைக்கலாம், என்னாலெல்லாம் நடக்காது, எங்களுக்கெல்லாம் அது நடக்காது, எனக்கு படிக்கல, எனக்கு வசதி இல்லை, என் வீடு வாடகை வீடு, எனக்கு எந்த விதமான மேன்மைக்கும் கிடையாது என்று நீங்கள் நினைத்து உங்களுடைய நன்மையை நீங்க தடுத்து விடாதீர்கள். கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் உள்ளம் யாபேசை போல இஸ்ரவேலின் தேவனை நோக்கி உறுதியாய் பற்றி உண்மையாய் இருக்குமானால் நிச்சயம் தேவன் உங்களை கனப்படுத்துவார். உங்கள் ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், நீங்கள் முடிக்கும் போது சம்பூரணத்தோடு முடிப்பீர்கள். நீங்கள் முடிக்கும் போது பரிபூரணமாய் முடிப்பீர்கள். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் சொன்னதை நிச்சயம் செய்கிறவர். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதனால தான் சொல்றார், நானும் உன்னை கனப்படுத்துவேன்,
என்று சொல்லி, நீ கனம் பெற்றாய் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 28:18 சொல்கிறது, எஜமானை காக்கிறவன் கனம் பெறுவான். எஜமானை காக்கிறவன் கனம் பெறுவான். விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கம்பெனியிலே தன்னுடைய பாஸுக்கு விசுவாசமாக இருக்கிறவன், தன்னுடைய மேனேஜருக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தாலே அவனுக்கு ஒரு கனம் இருக்கிறது. அது எப்போ போகும் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஒரு எஜமான் உண்டு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஒரு எஜமான். இந்த எஜமானை நாம் கனப்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். இந்த எஜமானை நம்முடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்த வேண்டும். இந்த எஜமானை நம்முடைய வாழ்க்கையில முன்னிறுத்த வேண்டும். இந்த எஜமானை நம்முடைய வாழ்க்கையில உயர்த்த வேண்டும். அப்படி நம்முடைய எஜமானை கனப்படுத்துவோமானால் நீங்களும் கனப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது உங்களை என்னிடமாய் இழுத்துக் கொள்ளுவேன். நான் உயர்த்தப்படும் போது நீங்களும் என்னிடமாய் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் எவ்வளவு மேன்மைக்குரியவர், அவர் நம்மை கனப்படுத்துகிறவர். சபையே, விசுவாசியே, உங்களுடைய இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை கண்டு நீங்கள் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். இப்பொழுது இருக்கிற நிலைமையை கண்டு உங்களுடைய நன்மையை நீங்கள் மட்டுப்படுத்தி விடாதீர்கள். உங்களை அழைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சகலவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவர். அவர் நிச்சயமாய் எதை வேண்டுமானாலும் செய்ய அவரால் முடியும். உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள். ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அங்கே சொல்லுகிறது, நானும் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? நானும் உன்னை சிநேகித்தேன். எவ்வளவு அருமையான ஒரு 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 தைரியத்தை கொடுக்கிற வார்த்தை. உலக மக்களுடைய சிநேகிதம் அல்ல, உறவுகளுடைய சிநேகிதம் அல்ல, நண்பர்களுடைய சிநேகிதம் அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கு, ஐ வில் லவ் யூ. எப்படி? அது சொன்னால் சிலருக்கெல்லாம் சிரிப்பு வரும், சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. என்ன அப்படி சொல்கிறாரு? ஐ வில் லவ் யூ, நானும் உன்னை என்ன செய்கிறேன்? சிநேகிக்கிறேன், அன்பு கூறுகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்து கர்த்தரை பார்த்து அப்படி சொல்லி பாருங்க, ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொல்லி பாருங்க. இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் சொல்லி பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்களேன், the Holy Spirit I will love you. பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லி பாருங்க. உங்க இருதயத்தில் எவ்வளவு ஒரு சந்தோஷம் வருகிறது. இன்றைக்கு தேவையில்லாத இடத்துல போய் சொல்லிட்டு, தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி தலையில போட்டுட்டு அது எங்கெங்கேயோ போய் முடிந்து வாழ்க்கையே நாசமாய் கொண்டு இருக்கிறது. வாலிபனும் வாலிப ஸ்திரீகளும் உலக மாமிச இச்சையினாலே சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறதுனாலே அந்த குடும்பமே தலைகுனிந்து நிற்கிறது. ஆனால் இயேசுவிடத்தில் சொல்லி பாருங்கள், அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசத்தை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறான், நானும் உன்னை சிநேகித்தேன். உலகம் சிநேகிக்கிற பிரகாரம் நான் உன்னை சிநேகிக்கவில்லை. மனுஷன் சிநேகிக்கிற விதமாக நான் உன்னை சிநேகிக்கவில்லை. நான் உன்னை சிநேகிப்பது இந்த உலகத்துக்கும் இனி வருகிற உலகத்துக்கும் உரிய சிநேகம், ஆத்துமாவை குறித்ததான தரிசனத்தினுடைய சிநேகம். இந்த அன்பு கடைசி வரைக்கும் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்றார், நானும் உன்னை சிநேகித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுது. உபாகமம் 33:3 இப்படி சொல்கிறது, மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகித்தார். என்ன செய்தாராம்? மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகித்தார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை, அவர் நம்மை சிநேகிக்கிறவர். அவருடைய அன்பினாலே நாம் சூழ்ந்திருக்கிறோம். அவருடைய அன்பினாலே நாம் நிறைக்கப்பட்டு இருக்கிறோம். மனித அன்பு அல்ல, மாமிச அன்பு அல்ல, தேவ அன்பினாலே கர்த்தர் உங்களை நிறைத்து மறைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால மெய்யாகவே கர்த்தர் தன் ஜனங்களை சிநேகிக்கிறார் என்று இருக்கிறது. யாத்திராகமம் 33:11 கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் மோசேயை சிநேகித்தேன். ஏசாயா 41:8 ஆபிரகாமை பார்த்து சொல்கிறேன், நீ என் சிநேகிதன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. 1 யோவான் 4:8-9 வாசியுங்கள். 1 யோவான் 4:8-9 வாசிங்க.
தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. 9வது வசனம். எட்டாம் வசனம், எட்டாம் வாசிங்க. கவனிங்கள், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். யோவான் 3:16 வாசியுங்கள். நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டவர் நம்மிடத்திலே முந்தி அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதினாலே மக்கள் மீது, மனுஷர்கள் மீது அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது. தன்னுடைய ஒரே பேரான செல்ல குமாரன் இயேசுவை அனுப்பி அந்த அன்பினாலே இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான சபையே, விசுவாசிகளே, ஏதோ பெயரளவில் அல்ல, நம்முடைய பாக்கியம், தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற உன்னதமான அந்த விலையேற பெற்ற காரியத்தினுடைய மேன்மை என்ன? தேவனாலே நீங்கள் அன்பு கூறப்பட்டு அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு தன்னுடைய சொந்த குமாரனையே தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பை 3 விதமாய் வெளிப்படுத்தலாம். அன்பை 3 விதமாய் வெளிப்படுத்தலாம். பேசுவதினாலே அன்பை வெளிப்படுத்தலாம். ஒருவரோடு ஒருவர் கை கொடுத்து அணைத்து அன்பை வெளிப்படுத்தலாம். இன்னொன்று கொடுத்து வெளிப்படுத்தலாம். நம்மிடத்தில் இருக்கிற உச்சிதமான காரியங்களை கர்த்தருக்கென்று கொடுத்து அல்லது மற்றவர்களுக்கென்று கொடுத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்தலாம். இங்கே பிதாவாகிய தேவன் அப்படித்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக கொடுத்து இந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு மேன்மைக்குரியது, மகிமைக்குரியது. சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு குஷ்டரோகியை பார்த்து மனம் உருகி கிட்ட போய் அவனை தொட்டார். குஷ்டரோகியை கண்டாலே தூர போகிற காலம். குஷ்டரோகியே அவன் ஊருக்குள் வரக்கூடாது, அவ்வளவு கொடிய வியாதிக்குரியவன். ஆனால் இயேசுவோ அவன் மீது மனதுருகினார். மனதுருகம் என்பது அன்பினாலே உருவாக்கக்கூடிய உன்னதமான ஒன்று. தெய்வீக சுபாவம், மன உருக்கம் அன்பை காட்டிலும் மேலானது. என்ன செய்ய, அவனை பார்த்து மனம் உருகினார். அதனால வாயிலே சொல்லல நீ சுகமாவா என்று கிட்ட போய், அவன் எல்லாரும் வெறுக்கிறார்கள், அவன் உள்ளே வரக்கூடாது. அவனுடைய அன்போ என்ன செய்கிறது? கிட்ட போய் அவனை தொட்டு 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 மனமுருகி அவனை சுஸ்தமாக்கினார். இதுதாங்க அன்பு, இதுதாங்க அன்பு. இயேசு எப்படிப்பட்ட அன்பை நமக்கு செலுத்தி இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்ட அன்பை நம் மீது காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். தூரத்திலேயே நின்று பேசுகிற அன்பல்ல, ஏதோ நமக்கு நன்மை கிடைக்கிறதுனாலே காட்டுகிற அன்பல்ல. நம்மிடத்திலே நன்மை இல்லாவிட்டாலும் அவருடைய அன்பு நம்ம மீது குறைவது இல்லை. அந்த அன்பு நம் மீது பெருகி கொண்டே இருக்கிறது. அதனாலே இந்த அன்புக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன். அப்படியானால் இந்த அன்பு நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த அன்புக்கு நன்றி உள்ளவர்களாய் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோமானால் இந்த அன்பினாலே நீங்கள் பெருகுவீர்கள், வளருவீர்கள். இந்த அன்பு நடுவழியிலே உங்களை விட்டு விடாது. இந்த அன்பின் நிமித்தமாய் தன்னுடைய குமாரனையே கொடுத்த கர்த்தர். ஒரு வசனம் வாசிங்கள், ரோமர் 8:32 வாசிங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி? இந்த அன்பு வாயிலே சொல்லிட்டு போற அன்பல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எப்படி பிரதர் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது என்னென்றா வாயிலே காட்டுகிற அன்பு. தேவன் இதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை, விரும்புகிறது இல்லை. ஒருவன் பசியாய் இருக்கிறான், அவனை பசியாய் இருக்கிறவனை கண்டு பரவாயில்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற அன்பு அல்ல. அவர் என்ன சொல்ல, தன் குமாரனை கொடுத்த அன்பு. அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்கு அன்பாக கொடுத்ததினாலே அவரோடு சேர்ந்து அவரை விசுவாசிக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் இந்த பூமியிலே சகல சம்பூரண ஆசீர்வாதங்களை நிறைவாய் கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஒன்றிலும் ஒருவருக்கும் குறைபடுகிறவர் அல்ல. அவரை குறித்து சொல்கிற எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவானவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற நிறைவானவர். ஆயினாலே அவர் நம்மை குறைவுள்ளவர்களாக அல்ல, அன்பினாலே தன் குமாரனை கொடுத்து அதோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவன் அதிசயத்தை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், இல்லாததை இருக்கிறவர் என்று அழைக்கிறவர், ஒருவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்களுக்காக என்ன வேண்டுமோ அதை செய்ய அவராலே முடியும். உங்களுடைய அன்பை கர்த்தரிடத்திலே அதிகமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 146:8 சொல்லுகிறது, சபையை அவர் நீதிமான்களை சிநேகிக்கிறார், நீதிமான்களிடத்திலே அன்பு கூறுகிறார். யார் அந்த நீதிமான்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு தண்ணீரிலே மூழ்கி தேவன் நீதியை நிறைவேற்றின ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாயிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞான ஸ்நானம் பெற்று ஜீவ புஸ்தகத்தில் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் அவருடைய பார்வையிலே நீதிமான்கள். அவருடைய அன்பு உங்கள் மீது பெருகும். ஞான ஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. பேர் வேணும்னா கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், சாலமோன் என்றும் யோசேப் என்றும் தானியேல் என்றும் இருக்கலாம், மார்த்தாள் மரியாள் என்று இருக்கலாம். ஆனால் தேவ சிநேகத்தை நீங்கள் பெற முடியாது. தேவனுடைய சிநேகத்தை நீங்கள் பெற முடியாது. எப்படி தேவன் சிநேகிக்கிறார்? நீதிமானை சிநேகிக்கிறார். என்ன? தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் நீதிமான்கள். அவரை ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி முழுக்க ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள். நீங்கள் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு இல்லாமல் இருப்பீர்களானால் உடனடியாக உங்கள் பாஸ்டரையாவை சந்தித்து ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் அர்ப்பணித்து அவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுவார். நீங்கள் மாத்திரமல்ல, நீதிமானை கர்த்தர் பசியினால் வருந்து விடார். நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானையும் அவன் சந்ததியும் கூட ஆசீர்வதிப்பார். நீதிமானுக்கு தேவன் அவ்வளவு மகிமையான ஆசீர்வாதம். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியும் உங்கள் நிமித்தமாய் ஆசீர்வதிப்பான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை நீதியாய் மாறட்டும். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்றால் உங்கள் வாழ்க்கை நீதியாய் இருக்கட்டும். தாறும் மாறுமா இஷ்டத்துக்கு வாழ்ந்து மனம் போல செய்து தேவனுக்கு விரோதமான அத்தனை காரியத்தை செய்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறேன் என்று தேவ சித்தத்துக்கு மாறாக காரியங்களை செய்கிற பொழுது அதுவே அந்த பிள்ளைகளுக்கு சாபமாய் மாறும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை நீதியாக இருக்குமானால் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சங்கீதம் 37:25 சொல்லுகிறது, இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இருந்ததும் கண்டதில்லை. நீதிமான் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானாக மாற்றப்பட்டு உங்கள் நீதியிலே நிலைத்து இருங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீதிமானை கர்த்தர் சிநேகிக்கிறார். நானும் அவர்களை சிநேகித்தேன். உண்மையுள்ள மோசேயை கர்த்தர் சிநேகித்தார். விசுவாசமுள்ள ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவையும் கர்த்தர் சிநேகித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சிநேகிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனோடு இணைந்து இருங்கள். அந்த அன்பினாலே நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். நேரம் முடிந்தது, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிவிடுகிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், மனுஷருக்கு ஈடாக ஜனங்களை தருவேன் என்று சொல்ல 43 இப்படி சொல்கிறது. கவனியுங்கள், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். மனுஷர்கள் என்று சொல்லுகிறது ரட்சிக்கப்படாதவர்கள். மனுஷர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படாத புறஜாதிகள். அவர்கள் மனிதர்கள். அவர்களையும் ஜனங்களையும் உனக்கு கொடுப்பேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தம்முடைய சபையிலே அல்லது தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்கள் வீட்டிலே ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உங்கள் உறவுகளிலே இதுவரைக்கும் ஆண்டவரை பின்பற்றாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவுகளோ இருப்பார்களானால் கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவரே, நீர் உம்முடைய பார்வைக்கு என்னை அருமையானவனாய் வைத்து என்னை கனப்படுத்தி என்னை சிநேகிப்பீரானால் என் சகோதரனை ரட்சியும், என் நண்பனை ரட்சியும், என் வீட்டு பக்கத்தில் ஒரு ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் ஜனங்களை, கர்த்தர் மனுஷர்களை, கர்த்தர் தங்களுடைய ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எசேக்கியேல் 36:37 இப்படி சொல்கிறது, வாசிங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களிலே மனுஷர்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு இந்த சபையிலே கர்த்தர் மனுஷர்களை பெருக பண்ண போகிறார். மந்தை பெருகிறது போல கர்த்தர் இந்த சபையிலே ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறார். அவர் பார்வைக்கு அருமையாய் நீங்கள் வாழுகிற பொழுது உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறார். நீங்கள் ஆத்துமா ஆதாயம் பண்ணுவீர்கள். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் இதுவரைக்கும் யாருக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த ஆத்துமாவுக்காக கர்த்தரோடு மன்றாடி கொண்டு போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த வருடத்தில் சந்திப்பார், இந்த சபைக்கு கொண்டு வருவார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், அதற்காக பிரயாசப்படுங்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பொய் சொல்லுகிறவர் அல்ல. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் தேவபக்தி உள்ளவர், கர்த்தருக்கு பயந்து ஜெபித்து தான தர்மங்களை பண்ணக்கூடியவர். அவர் யார்? சாதாரணமானவர் அல்ல. பட்டாளத்து கேப்டன், மிலிட்ரி கேப்டன், 100க்கு அதிபதி. அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான பதவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து தான தர்மங்களை செய்து எப்போதும் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒரு அரசு அதிகாரி. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் செய்வோம். எல்லா வசதியும் இருக்குது, எதுக்கு ஜெபம்? இன்றைக்கி அப்படித்தான் சொல்கிறாங்க. எனக்கு எதுக்குங்க இயேசு? எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. இங்கே இயேசு வேண்டியதை கொடுக்கறதுக்கு அல்ல, இயேசுவின் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கறதுக்கு தான் இயேசு. வேண்டியது எல்லாருக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட கர்த்தர் ஆகாரம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதனால ஆகாரத்துக்காக இயேசு அல்ல, ஆத்துமாவை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு தான் இயேசு. அதனாலே இந்த கொர்நேலியோ பக்தி உள்ளவனாக இருந்தாலும் இன்னும் பரலோகத்துக்கு ஏற்றவனாக இல்லை. தேவதூதன் அவனை சந்திக்கிறார். பேதுருவை அழைத்து வா என்று சொல்லுகிறார். யோப்பா பட்டணத்திலே பேதுரு இருக்கிறார், அவனை போய் வரச்சொல் என்றார். 2 பேரை அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பேதுருவை போய் காலில் விழுந்து அவனை வரவேற்கிறான். அவனோடு அவனுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பேதுரு எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்று கேட்டுவிட்டு அவர்களுக்கு சொல்ற, எந்த ஜனத்திலாயிலும் கர்த்தருக்கு உகந்த காரியத்தை செய்வார்களானால் கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பதற்கு தடையில்லை என்று ஒரு பிரசங்கத்தை பண்ணிக்கொண்டே வருகிற பொழுது அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள். அபிஷேகம் பெற்றதோடு நிறுத்தி விடாதபடி அத்தனை பேரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. என்னாக்கப்பட்டார்கள்? தேவ ஜனமாய் மாற்றப்பட்டார்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றப்பட்டார்கள். கொர்நேலி இதுவரைக்கும் தேவனைத்தான் ஆராதித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிற்பாடு அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய சத்தியத்தை நிறைவேற்றினால் தான் பரலோகம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினால் தான் பரலோகம். அது இல்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவனுடைய பக்தி வீணாக கூடாது என்று சொல்லி கர்த்தர் பேதுருவை அனுப்பி அவர்களுக்கு சத்தியத்தை உபதேசித்து அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று நித்தியத்தை சுதந்தரித்தார்கள். அல்லேலூயா. ஓ, ஆதலால் வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆத்துமாவை கொடுக்க உண்மை உள்ளவர். இதை நான் அவர்களுக்கு செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணும்படி இவர்கள் என்னிடத்தில் வேண்டிக் கொள்ள கடவர்கள். எதை விண்ணப்பிக்க கடவர்கள்?
விண்ணப்பிக்க கடவர்கள். மந்தை பெருகிறது போல அவர்களிலே மனுஷரை பெருக பண்ணுவேன். கர்த்தர் வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய வாஞ்சையும் விருப்பத்தை நிறைவேற்றி உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற சத்தியமானவர். கண்களை மூடுவோமா? இயேசுவுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா.